Borrowing stories. மேஜிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய் குட்டீஸ், ஒரு புத்திசாலி காகத்தோட கதையை தான் பார்க்க போறோம். நம்ம இந்த கதையை சின்ன வயசுல அம்மா அப்பா நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. திருப்பியும் கேட்போம், சரியா? ஒரு காட்டுல சூரியன் ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப சம்மர் சீசன். ஒரு காகமும் அதோட குஞ்சுகளும் ஒரு கூடுக்குள்ள சந்தோஷமா ஒரு மரத்துல வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த காகம் தன்னுடைய பழைய நாள் நினைவுகளை நினைச்சு பார்த்துச்சு. விண்டர் சீசன்ல அதுக்கு தண்ணி கிடைச்சது, தண்ணிய நண்பர்களோட பகிர்ந்ததுன்னு சொல்லி அது சந்தோஷத்துல அப்படியே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா சூரிய வெப்பத்தை அதால தாங்க முடியல. ஏன்னா அதுக்கு குட்டி காக குட்டிகள் இருந்துச்சு. அது சூரியன்ட்ட கோபப்பட்டுச்சு, கொஞ்சம் உன்னுடைய சூட்டை தணிக்கிறியான்னு. சூரியன் சொல்லிச்சு, இல்ல என்னால முடியாது அப்படின்னு. பாவம் காகத்தோட குஞ்சுகளுக்கும் ரொம்ப வேர்க்க தொடங்கிடுச்சு. காகமும் வேர்வை தாங்காம இருந்துச்சு. இந்த டைம்ல குட்டிகளுக்கு தாகம் எடுக்க தொடங்கிடுச்சு. தண்ணீர் தேவைப்பட்டது. தாய் காகத்துக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உடனே அது சூரிய நோக்கி பறந்து தண்ணீரை தேட அது போயிடுச்சு. அது போகக்கூடிய வழியெல்லாம் தண்ணீர் கிடைச்சிரும்னு தேடிச்சு. ரொம்ப தூர பயணத்துக்கு அப்புறம் ஒரு மரத்தடியில ஒரு பாட்ல கொஞ்சம் தண்ணி இருக்கிறத அது பார்த்துச்சு. அது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா கஷ்டம் என்னதுன்னா அந்த பானைக்குள்ள கொஞ்சம் தண்ணி தான் இருந்துச்சு. இந்த காகத்துக்கோ அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் தான் குட்டிகளுக்கு கொடுக்கணும். காகம் தன்னுடைய அப்பா சொன்ன பழைய கதைய நினைச்சு பாக்குது. தான் அப்பா கல்லு தூக்கி போட்டதும் தண்ணி மேல வந்ததும் அப்படிதான் காகம் எல்லாம் வளர்ந்தீங்க அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்த கதையெல்லாம் காகத்துக்கு ஞாபகம் வந்துச்சு. காகமும் உடனே ஒரு கல்ல தூக்கி உள்ள போட்டுச்சு. தண்ணி கொஞ்சமா மேல வந்துச்சு. காகம் உடனே நிறைய தண்ணி கல்லு போட்டா நிறைய தண்ணி மேல வந்துரும்னு நினைச்சு நிறைய கல்ல உள்ள போட தொடங்கிச்சு. உடனே என்னாச்சு? தண்ணி பானையில இருந்து வழிய தொடங்கிச்சு. காகம் தன்னுடைய தாகத்தை தீர்க்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தண்ணிய அது குடிச்சிச்சு. உடனே தன்னுடைய அலகுல தண்ணீர் துளிகளை எடுத்துட்டு போய் தன் குட்டிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு. அதுகளும் சந்தோஷமா குடிச்சு. இப்படி அந்த சம்மர் சீசன்ல அதுக தாகம் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துச்சு. அதனால முயற்சி பண்ணுனா எல்லாத்துலயுமே நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நம்மளும் எந்த தோல்வியை கண்டும் பயப்படக்கூடாது, சரியா? பாய். நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.